வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இப்போ போல் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமுக்கு நாம் சிவர் பூசலான்ட்டு வந்துருக்குறோம். ஏன்னா நான் சிமெண்ட் எடுத்து போட்டுட்டேன். சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சட்டி, நாம் எந்த சட்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சட்டி சிமெண்ட்டு, அதுக்கு 10 சட்டி பீசாண்ட், அதாவது 5க்கு 1 ரேஷியோ. 5 சட்டி எம்சாண்ட் ஆர் பீசாண்ட் போட்டிங்களா, அதுக்கு 1 சட்டி சிமெண்ட் போட்டுக்குங்க. இல்லாட்டி 6க்கு 1 கூட நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 6க்கு 1 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் 5க்கு 1ங்கிற ரேஷியோவில் போட்டுக்கிறேங்க. நம்ம பூச போகிற சேவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சேவர் தான். சாமி ரூமுக்கு வடகரம் இருக்கிற ஓடக்கல் சேவர். இதை வந்து கல்லை வெட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சந்துகளை மட்டும் பேக் பண்ணி அடிச்சுட்டு வர போகிறோம். இதுக்கப்புறம் தெம்பரமூர் சுவர் பூச போகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஒரு கான்செப்ட். ஒரு மேஷன் ஆளுகளோ இல்லாட்டி ஒரு ஆளுக்கு விட்டோம்னா அப்படின்னா ஒரு 4000 ரூபாய்க்கு பக்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 4000 ரூபாய்க்கு மெட்டீரியலை நாமளே இறக்கி போட்டு அந்த மெட்டீரியலை செவத்துலேயே அதிலே உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானே இந்த அளவுக்கு நல்லா செஞ்சிருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னால் அது செய்ய முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் தப்பு சொல்ல, பட் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன் வர்றதில்லை அவங்ககிட்ட இருந்து உழைப்பு. அதனால் மெட்டீரியலாக வாங்கி நம்ம அதுக்கு போட்டுக்கலாம். அவங்களுக்கு கொடுக்குற காசை மெட்டீரியலாக வாங்கி கொடுத்து வீக்லி ஒன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பூசணும்னாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலை கொண்டு வந்து நான் செவத்தில் சேர்த்துன மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த முடிவை நான் பல தடவை எடுத்துருக்கிறேன். இது என்னென்னா சின்ன சின்ன ஓடக்கல்லுகளை பொறுக்கி எடுத்து போடுறோம். ஓடக்கல்லுகளை கலெக்ட் பண்ணுறோம். ஓடக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுண்ணாம்பு சத்து நிறைஞ்சா இருக்கும். அதனோட ஏன்னா இந்த சுவர்கள்லாம் 125 வருடங்களுக்கு தாண்டி இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா முன்னே போட்ட அந்த ஜல்லிமணத்தோட கலக்கலும் ப்ளஸ் இந்த ஓடக்கல் அப்புறம் சுண்ணாம்பு காரை, அதுதான் மெயின் விஷயம். இந்த இதை வச்சு நம்ம பேக் பண்ணும்போது என்னன்னா நமக்கு சிமெண்ட், அதாவது கலவன் வந்து கம்மியாக பிடிக்கும். சிமெண்ட் போடும்போது இந்த மாதிரி மண் மேலே வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு செஞ்சனாலும் அது வேஸ்ட் ஆகாது. ஆக்சுவலாக நான் சிமெண்ட்டில் இப்போ இந்த எம்சாண்ட் ஆகட்டும் பீசாண்ட் ஆகட்டும் இது நல்லா பரப்பி விட்டுக்குங்க. இதுக்கு ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனைலாம் வேண்டியதில்லை, நம்மளே பண்ணிக்க முடியும். பெண்களால் இந்த வேலையை சூப்பராக செய்ய முடியும். ஏன்னா சமையல் செய்கிற மாதிரி தான் அந்த வடச்சட்டியில் ஒவ்வொன்றா இன்க்ரீடியன்ட் சேர்த்துற மாதிரி போட்டு நல்லா தாளித்து விடுற மாதிரி இதை தாளித்து விட்டிங்கன்னா சரி. இப்போ சிமெண்ட் இங்கே இருக்குது, மண்ணை நான் ஒரு 10 சட்டி போட்டுக்கிறேன். 10 சட்டிக்கு 2 சட்டி சிமெண்ட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி சிமெண்ட்டை போட்டுட்டு ஒரு நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சட்டி போட்டு கலக்குறீங்கன்னா இன்னமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மிக்சிங் போடுறோமோ அந்த அளவுக்கு செவத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். சிமெண்ட் வந்து அந்தளவுக்கு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மழை வேறு பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டை நான் எடுத்து போட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லா பக்கமுமே வர மாதிரி போட்டு விடுறேன். இது ஒரு சட்டி சிமெண்ட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போடுறேன், ரெண்டாவது ஒரு மிக்சிங் நம்ம பண்ணிடலாம். மிக்சிங் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு சைடாக இருந்து இது பண்ணிட்டு வர போகிறேன். பாருங்கள், நீங்கள் சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்சிங் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகிக்கும். ஒரு 3-4 தடவை பெரட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் வெட்டி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அதே மிக்சிங் ஆகிடும். அதான் சொல்கிறேன் பாருங்கள், வடச்சட்டியில் போட்டு தாளிக்கிற மாதிரியே வெட்டி காட்டினீங்கன்னா போதும்.
ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். பாருங்க நல்லா கலங்கி வந்துருச்சு. நல்லா மிக்சிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு கலவன் முடிஞ்சு. கலவன் நான் இது பண்ணிட்டேன். உப்பு போடுற மாதிரி போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் 4 பெரட்டி எடுத்திங்கன்னா சரி. இப்போ மறுபடியும் ஒரு லேயர் நான் சிமெண்ட் எடுத்து ஒரு சட்டி போட்டு மறுபடியும் ஒரு லேயர் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணால் நமக்கான கலவன் ரெடி. இப்போ 4 ரவுண்டு நான் பெரட்டி போட்டேன். இது கடைசி ரவுண்டு. அது வரைக்கும் தண்ணி ஊற்றினாமே சும்மாவே பெரட்டி போடுங்க. பெரட்டி போட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா மிக்சிங் ஆகிடும். அப்புறம் லைட்டாக நமக்கு வேணுங்கிற மாதிரி தண்ணியை தொளிச்சு நாம் அதையே கொஞ்சம் கலவனா நமக்கு ஏற்ற மாதிரி செவத்தில் அடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கெட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரட்டி போடுறது ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். அதனால் எவ்வளோ தூரம் பெரட்டி போட முடியுமோ ஒரு 3 ரவுண்டு பெரட்டினா போதும். நல்லபடியாக பெரட்டினா நம்ம 2 ரவுண்டு சேர்த்து பெரட்டுறோம். ஏன்னா டெய்லியும் பெரட்டி போடுறவங்களுக்கும் சிமெண்ட்டை இது பண்ணுறவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால் நாம் ஒரு 2 ரவுண்டு சேர்த்து பெரட்டி போட்டுக்கலாம். இப்போ கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஒரு 10 சட்டி போட்டு மறுபடியும் அந்த ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கே பிளான் பண்ணிக்கிறேன். மொத்தம் 25 சட்டி போட்டுக்கிறேன். 25க்கு ஒரு மூட்டை சிமெண்ட் அப்படிங்கிற பிளானில் பண்ணியிருக்கிறேன். 25க்கு ஒரு 23 தான் வரும். என்ன கம்மியாக தான் போட்டுக்கிறேன். அப்போ கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். மிக்சிங் பொறுத்த வரைக்கும் தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக இருந்து அப்படியே உள்ளக்குள்ள தண்ணி சேர்த்திட்டு வரணும். நீங்கள் அதை ஒன்றா உங்களுக்கு மம்மிட்டி இல்லாத பட்சத்தில் கரண்டி வச்சும் கூட இப்படி லைட்டாக இந்த பாத்தி கட்டுவாங்கள்ல, பாத்தி கட்டிட்டு வாங்க. லைட்டாக பாத்தி கட்டிட்டு வாங்க. தண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் பொங்கி போக விடாதீங்க. அதில் அந்த பால் மாதிரி இருக்கிறது பூரா போயிடும். அதனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர் அப்படியே சேர்த்திட்டு வந்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட் போட்டுக்கலாமா? இதில் ஒரு ஆர்டின் மாதிரி பண்ணியிருக்கிறேன்னு தெரியுதா? உதவா வருது எனக்கு தெரிஞ்சு. நான் தனியாக அழகாக ஒரு ஷேப்பு கொண்டு நிறுத்திட்டேன். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உம்பிட்டு தண்ணி வடிஞ்சு ஊற தான் விடக்கூடாது. இப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை மோந்து மேலே நல்லா தெளித்து விடலாம். நல்லா தெளித்து விடும்போது நல்லா தெளித்து விடுங்க. இப்படி தெளித்து விடாதீங்க. கையில் பிடிச்சி இறச்ச மாதிரி தெளித்து விடுங்க. வாசல் வைக்கிற மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சி இது பண்ணுறது கொஞ்சம் கையாக பண்ணுறேன். நமக்கான சூப்பர் கலவன் ரெடிங்க. கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா உங்களுக்கு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா இது ஈரப்பதம் ஒட்டுது. இது ஈரப்பதம் ஒட்டாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா அங்கே நம்ம எந்த இடத்துல செவத்தில் வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் ஓவர் பசன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் சட்டியில் போட்டு அங்கே கொண்டு போய் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். அந்த சின்ன கல் வைக்கிறதுக்குன்னு அதுலேயும் தண்ணியில் நினச்சிக்கணும். தண்ணியில் நினச்சிட்டோம்னா அது கொஞ்சம் ஒட்டுறது சிமெண்ட் நல்லா ஒட்டும். இதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம கலவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை
லைட்டாக ஊற்றி கலந்துக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி ஊற்றி கலக்கலாம். கடவுளை வேண்டிக்கிட்டு, விநாயகரை வேண்டிக்கிட்டு, எல்லா தெய்வங்களையும், விஸ்வகர்மா தெய்வத்தையும் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டும் நல்லபடியாக அமைச்சு கொடுங்க. நல்லபடியாக செய்கிற உள்ளிருந்து நீங்கள் செயல்படுத்திக்கணும் வேண்டிட்டு நல்லபடியாக வேலையை ஆரம்பிக்கலாம். போற்றி ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஓம் நமோ நாராயணாய கிருஷ்ணானந்த கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாய அழகாக பிடிக்குதுங்க. அவ்வளோ நம்ம கரெக்டாக தான் போட்டுக்கிறோம். சும்மா ஜம்மு 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 ஜம்முன்னு வேலை ஆயிரும். சூப்பராக தான் பண்ணியிருக்கிறோம். மிக்சிங்கெல்லாம் வேறு லெவல் இருக்குது நம்புகிறேன். தெரிக்க விட்டுடலாமா? சரி, இப்போது நம்ம செய்கிற வேலை ஓரளவுக்கு நீட்டாகவே வந்துட்டுருக்குது. இது பேர் கல் மட்டி அப்படிம்பாங்க. அதாவது கல்லை மட்டும் விட்டு போட்டு சுற்றி வர இருக்கிறத பாந்து மாதிரி அடிச்சிட்டு வர்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது ஏதோ ஒரு பக்கம் சந்தில் கேப் அடிக்கிறதுன்னு எப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே இருக்கிற கலவை எடுத்து எந்த இடத்துல ஒரு கேப் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த இடத்துக்கு இப்போ வரீங்க, இந்த இடத்துல கேப்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தண்ணியாக லைட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கல் உட்கார்ற மாதிரி இது பண்ணிவிட்டு, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கல்லை வந்து சிமெண்ட்டில் தொடச்சி வச்சுட்டானுங்கனாலும் சரி, தொடச்சி வச்சிங்கன்னா நல்லது. அது கொஞ்சம் கொஞ்சம் கூட பிடிக்கும், பிடிமானம் இருக்கும். பாருங்க இப்படி யாருமே சொன்னபடி கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், 2 சாத்துனா தான் உள்ளக்குள்ள ஓவன்னு சொல்லி ரகலை பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சுத்தியை எடுத்து நல்லா ஒரு தட்டி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்துக்குவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலவன் எடுத்து சப்புன்னு ஒரு அப்பு பாலியும் ஒன்று விட்டோம்னா போதுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், அந்த ஜம்முன்னு போய் உட்காந்துருச்சு. நம்ம கலவனும் கம்மியாக பிடிக்கும். பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு கல்லை மட்டும் இப்படி தேய்ச்சி விட்டோம்னாலும் கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். நமக்கு இந்த கலவையை ஓட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அந்த கல்லை மட்டும் ரவுண்டாக அப்படியே விட்டுட்டு போகலாம். அது கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்கும். வேண்டியதில் இது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குது. சூப்பர் சூப்பர். வேலை நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். மழை வேறு பெய்யறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்பெஷலாக எங்கள் அம்மாவோடைய ஸ்பெஷல் கஷாய தண்ணி ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. சோர்வில்லாமல் இருப்பதற்காக குடிச்சிட்டே வேலை செய்யலாம். மழை வேறு நல்லாவே பெய்யுது. இப்போ எங்கள் மாமாவோட டேன் ஓடிட்டு இருக்குது. அவர் மேசன் ஆகிட்டார். போட்டு அடித்து தினசம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ தாய்க்கு இப்போ அடுத்தது சாப்பிட்ற நிகழ்ச்சி நான் பண்ண போகிறேன். களத்தில் இறங்கி இருக்கிறாரப்பா. சுமார் 1.5 மூட்டை சிமெண்ட்டு, 30 சட்டி கலவன் போட்டுக்கிறோம். கலவன் போட்டு பாதி முக்கால்வாசி வேலை எங்கள் மாமா முடிச்சிட்டார். அந்த பக்கம் சிவர் ஃபுல்லாக மேல் வேலை நடந்துட்டு இருக்குது. இதில் சீமார் அடித்து விட்டு தண்ணி ஊற்றி விட்டு சீமார் அடித்து விட்டோம்னா இதோட வேலை ஃபினிஷ். இதில் தாங்க அடிப்பாங்கம்மா. அப்போ தான் அந்த கோடு விழுகுங்க. அப்போ தான் அடுத்த தடவை பூசுறதா இருந்தாலுமே இது மேலே அப்படியே அழகாக பூசிட முடியுங்க. இல்லாட்டி அது கூட கொத்திட்டு கிடக்கும். வரலாம் இருக்குமாம்மா. 1.5 மூட்டை சிமெண்ட்டை போட்டு 2 பேரும் செஞ்சு இருக்கும் போது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. நான் போய் சீமார் அடிக்கிறேன்.
விட்டு ஒரு பிடிக்கணும். மக்களே இன்னைக்கு 1.5 மூட்டை சிமெண்ட் போட்டு 30 கட்டி போட்டு சிவத்துக்காக வேலை செஞ்சாச்சு. இன்னைக்கு 24 முடிஞ்சுட்டு சண்டே ஸ்பெஷல் வேற லெவலில் அப்படியே முடிச்சிட்டோம். மிக்க நன்றிகள். எப்போ போல சிறப்பாக க்ளீன் பண்ணி கட்டி கழுவி எடுத்துக்க போகிறோம். பகவானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஸ்வகர்மா தேவர்களுக்காகட்டும், விநாயகருக்காகட்டும், பஞ்சவர்களுக்காகட்டும், நன்றி. விடைபெறுகிறேன். பாய்.